அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் 'உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறை வழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது விடயத்துக்கு வருகின்றேன். கனிமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இதுவரைக்கும் நாம் இந்த முதலாவது ஹதீஸிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற அமர்விலே அதாவது இந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு மற்றும் இதிலிருந்து விலகக்கூடிய சில சட்டங்களை நாம் பார்த்தோம், நியத்து சம்பந்தமான. இன்று பேசக்கூடிய என்னென்றால், இந்த ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸ் உலமாக்கள் சொல்றாங்க, மீசானுல் லிக்குல்லி அமலின், ஒவ்வொரு செயலுக்கும் வந்தன அளவுகோலாக இருக்கின்றது. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே உள்ளன. வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒரு மனிதனுக்கும் அவன் என்ன எண்ணம் கொள்கின்றானோ அதுதான் கிடைக்கும். இப்படி என்று கடைசியா இருக்கும் இந்த ஹதீஸ். அப்ப செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்ன எண்ணம் கொள்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நல்லமல் என்றால் நல்ல எண்ணம் என்றால் நல்ல கூலி, கெட்ட எண்ணம் என்றால் அவனுக்கு கெட்ட கூலி கிடைக்கும். சரி, அப்ப இந்த 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 இது இந்த ஹதீஸ் ஒவ்வொரு செயலுக்கும் வந்தன அளவுகோலாக இருக்கின்றன. மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அளவுகோலாக இருக்கு. ஆனால் இந்த அளவுகோல் வந்தன மீசானுல் பாத்தின், அந்தரங்கமான அளவுகோல், மறைவான அந்தரங்கமான அளவுகோலாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய தொடர்பு உள்ளத்தோடு இருக்கின்றது, உள்ளத்தோடு. சரிதானே? இதே நேரத்துல இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஆயிஷா நாயி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஒருவேளை இந்த ஹதீஸ் பின்னுக்கு வரக்கூடிய பாடங்கள் வரும். அதை இமாம் புகாரி அவர்கள், புகாரி முஸ்லிம் தங்களுடைய கிரந்தங்களை பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். மன் அமில அமலன், எவர் ஒருவர் ஒரு செயலை செய்கின்றாரோ, அதிலே மன் அமில அமலன், ஒருவர் ஒரு செயலை செய்து அந்த செயல் எப்படிப்பட்டது என்றால் லைஸ அலைஹி அம்ருனா, அந்த செயல்ல எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது திருப்பப்பட்டதாக இருக்கின்றது, அது அவன்பால் திருப்பப்பட்டதாக இருக்கின்றது. அப்படின்றால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மன் அமில அமலன், எவன் ஒருவன் ஒரு செயலை செய்து அதிலே எங்களுடைய கட்டளை இல்லை என்றால், அதில் எங்களுடைய கட்டளை, எங்களுடைய வழிமுறை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அதிலே இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது திருப்பப்பட்டதாக இருக்கு. உலமாக்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் மீசானுல் லில் அஅமாலில் ஸாஹிர், வெளிப்படையான செயல்களுக்குரிய அளவுகோல், வெளிப்படையான செயல்களுக்குரிய அளவுகோல். முதலாவது ஹதீஸ் உள்ளத்துக்கு வந்தன, உள்ளத்தில் இருந்து எழக்கூடிய செயல்களுக்கு அளவுகோல். சரிதானே? இரண்டாவது ஹதீஸ் வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்களுக்கு அளவுகோல். அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தமாகிறது, முதலாவது ஹதீஸ் எதை பத்தி பேசுது? நிய்யா மற்றும் இஹ்லாஸை பத்தி பேசுது. அந்த செய்யக்கூடிய செயல்கள்ல இஹ்லாஸ் இருக்க வேண்டும், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது ஹதீஸ் இத்திபா என்ற துயர்தலை பத்தி பேசுகிறது. நாம் செய்யக்கூடிய செயல் வெளிப்படையான இந்த செயல் இருக்கின்றனவே, அது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் இருக்க வேண்டும். அதுதானே? அப்படி இல்லை என்றால் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம், நாம ஐவேளை தொழுகை எடுத்துக்கொள்வோம். சுபஹ் தொழுகை 2 ரக்காத், லுஹர் தொழுகை 4 ரக்காத்து, அஸ்ர் தொழுகை 4 ரக்காத்து, மக்ரிபு 3 ரக்காத், இஷா தொழுகை 4 ரக்காத். சரிதானே? இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினான் ஐவேளை தொழுகை. ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, சுபஹ் தொழுக இதை நம்ம நாளாக்கலாமே, மக்ரிபு தொழுக இதை நம்ம நாளாக்கலாமே, நன்மை கிடைக்கும், நன்மையான நல்ல விஷயம் தானே. அதிகமாக நாம செயல்பட்டால் அதிகமாக நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் எல்லா தொழுகைகளையும் 4 ரக்காத்தாக மாத்தி தொழுதால் அவனுக்கு நன்மை கிடைக்குமா அல்லது வந்தன தீமை கிடைக்கும்? நன்மை கிடைக்காது, மாறாக வந்தன தண்டனை தான் கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில். ஏன்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்யுமாறு கட்டளையிட்டார்களோ அந்த விதத்தில் அவன் செய்யவில்லை. சரிதானே? அவன் விருப்பப்படி அவன் அதை செய்தான். ஆகையால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ நீங்க காண்கின்றீர்களோ அவ்வாறு தொழுங்கள். சரிதானே? அது வந்து சுபஹ் 2 ரக்காத்தா இருக்கலாம், மக்ரிபு 3ஆக இருக்கலாம், மற்ற தொழுகைகள் 4 இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நான் ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்களோ அந்த விதத்தை தான் நம்ம அந்த செயலை செய்ய வேண்டும். சரிதானே? அப்ப இது வந்து என்ன, இந்த ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ், இந்த வெளிப்படையான செயல்கள் இவைகள் வந்து எப்படி அமைய வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்தில் அமைய வேண்டும். சரிதானே? இது போல எவ்வளவு உதாரணங்கள் தரலாம். சரி, கொண்டு போதும் ஒரு உதாரணம். அடுத்ததாக இந்த ஹதீஸ் வந்து என்ன, ஹிஜ்ராவை பத்தி பேசுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா என்ற அந்த விடயத்தை சொன்ன பிறகு, என்ன அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே உள்ளன, ஒரு மனிதனுக்கும் என்ன எண்ணம் கொள்கின்றானோ அதுதான் கிடைக்கும் என்ற செய்தியை சொன்னதுக்கு பிறகு அதுக்குரிய சில உதாரணங்களை காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். சரிதானே? உதாரணம் காட்டுறாங்க. என்ன சொன்னாங்க? ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. எவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலின்பால் இருக்குமோ அவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலின்பால் இருக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுனியா யுஸீபுஹா, எவனுடைய நியத்து, எவனுடைய எண்ணம் ஹிஜ்ரத் செய்யும் போது உலகத்தை சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் இருக்குமோ அவனுக்கு அந்த உலகம் கிடைக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு அவிம்ரஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹிஜ்ரத் செய்தால் அவனுக்கு யன்கிஹுஹா, அவளை அவன் அந்த ஹிஜ்ரத்திலே திருமணம் செய்யலாம். அதுதானே? ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹஜர இலை, ஆக அவனுடைய ஹிஜ்ரத் எதன் பக்கம் எந்த நோக்கத்தோடு ஹிஜ்ரத் செய்தானோ அந்த நோக்கம் அடிப்படையில தான் அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் வந்து என்ன, முதலாவது அந்த சொன்ன அந்த அடிப்படைக்கு உரிய உதாரணம். முதல்ல நான் வருவோம். அந்த இப்ப ஹிஜ்ரா, ஹிஜ்ரா என்றால் என்ன? ஹிஜ்ரா என்று சொன்னால் அதாவது வந்து தன்னுடைய நாட்டை விட்டு வெளியாக்கப்படுபவர், அல்லது நாட்டை தானாக அவரே வந்து என்ன விட்டு விட்டு வெளியேறி செல்கின்றார். சரிதானே? அதாவது வந்து அந்த நாட்டுல வாழ முடியாது என்ற காரணத்தினால அந்த நாட்டை விட்டு விட்டு எங்க சென்றால் அல்லாஹ்வுடைய மார்க் அடிப்படையில வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பகுதி அல்ல ஒரு நாட்டுக்கு செல்லுதலுக்கு பேர் வந்து ஹிஜ்ரா. இங்கே வந்து ஷேக் ஹுசைமின் அவர்களே இதை விவரிக்கிறாங்க. அல் ஹிஜ்ரத்து அன் யன்தகில் அல் இன்சானு மின் தாரில் குஃப்ரி இலா தாரில் இஸ்லாம். ஹிஜ்ரா என்றால் மனிதன் தாருல் குஃப்ரில் இருந்து, தாருல் குஃப்ர் என்றால் குஃப்ரான வீடு, குஃப்ரான வீட்டில், அதான் அர்த்தம். குஃப்ரான வீடு என்றால் குஃப்ரான நாடு, குஃப்ரான பகுதி, ஏரியா. அப்படிப்பட்ட அந்த குஃப்ரான வீட்டிலிருந்து தாருல் இஸ்லாம், இஸ்லாம்
இஸ்லாத்தின் வீட்டின்பால் செல்வது. இஸ்லாத்தின் வீட்டின்பால் செல்வதுக்கு பேர் வந்து ஹிஜ்ரத். லிகௌனிதால் குஃபர் தக்ஃபுரு ஃபீஹல் மஆசி. ஏனென்றால் அந்த குஃபுரு இருக்கக்கூடிய அந்த காபிரான நாடு, அதிலே வந்து அதிகம் பாவ செயல்கள், இஸ்லாத்துக்கு முரணான செயல்கள் நடக்கின்றது. அங்கே இருந்து அவனுடைய மார்க்கத்தை, அவனுடைய ஈமானை அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாத தருவாயில வந்தன அவன் இஸ்லாமிய நாட்டை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் வந்தன ஹிஜ்ரா என்று சொல்வது. இப்ப இப்படியாக மனிதன் ஹிஜ்ரத் செய்தால் காபிரான நாட்டை விட்டு விட்டு இஸ்லாமிய நாட்டின் பால் நோக்கி அவன் ஹிஜ்ரத் செய்யும் போது மனிதன் வந்தன அவனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் பலதரப்பட்டதாக இருக்கின்றது. ஒருவன் தன்னுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்கின்றான். அப்படி அந்த விதத்தில் ஹிஜ்ரத்தை செய்யக்கூடிய அனைவருடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்குமா நீங்கள் கேட்டால் இல்லை. ஒவ்வொருடைய எண்ணம் வந்து என்ன ஒவ்வொரு விதமாக இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். மின்ஹும் மன் ஹாஜர யுஹாஜிர் வயதஹு பலதஹு இலா அல்லாஹி வர் ரசூல். இந்த ஹதீஸ் வந்து என்ன அதைத்தான் நீங்க எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டு. ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அனைவருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால சிலர் வந்து என்ன ஹிஜ்ரத் செய்வாங்க, அவங்களுடைய நோக்கம் அல்லாஹ் ரசூல் ஆக இருக்கும். அல்லாஹ் ரசூலின் பால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள். அதானே அப்ப அவர்கள் அது வந்து என்ன அல்லாஹ்வுடைய ஷரியாவை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய ஷரியா அடிப்படையில, மார்க் அடிப்படையில செயல்படுவதற்காக வேண்டி. அப்ப இப்படிப்பட்ட மனிதன் அவன் அதனுடைய பலனை, நல்ல பலனை பெற்றுக் கொள்வான். ஆகையால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் அல்லாஹ் ரசூலின் பால் ஹிஜ்ரத் செய்வானோ அவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலின் பால் அமையும் சொன்னாங்க. அடுத்ததாக சிலர் வந்து என்ன துனியாவை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கின்றார். சரிதானே? இந்த துனியா அதாவது வந்து இருக்கக்கூடிய சில இந்த நாட்டுல வந்து அதாவது வந்து செல்வத்தை சேகரிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு சென்றால் அங்கே போய் வந்தன பொருளாதாரத்தை அதிகமாக சேகரித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே வந்து ஒருவர் ஹிஜ்ரத் செய்கின்றார். அப்படி செய்தால் அவனுக்கு அது கிடைக்கும். சரிதானே? மூன்றாவது நபர் வந்து திருமணம் செய்யக்கூடிய நோக்கத்துல வந்து அல்லது வேற நோக்கத்துல ஒருவன் வந்து இன்னொரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கின்றான். அப்ப அந்த பயணத்துல அவனுக்கு சொல்லப்படுது வந்து என்ன இஸ்லாமிய நாட்டுக்கு வந்தால்தான் நான் உனக்கு திருமணம் முடிச்சு வைப்போம். சரிதானே? அந்த நோக்கத்துல வந்து என்ன அவன் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அவர் பெண் வீட்டார் அழைக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டுக்கு செல்கின்றான். சரிதானே? அங்க சென்று என்ன நோக்கத்துல போறான்? இப்ப அவனு ஹிஜ்ரத் அதாவது அல்லாஹ் ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்ய என்ற நோக்கத்துல அவன் செல்லவில்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் வந்து என்ன திருமணம், தான் விரும்பி அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம். சரிதானே? அந்த பெண்ணுடைய தாய் தாப் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நீ இஸ்லாமிய நாட்டுக்கு வந்திருந்தால் தான் இந்த பெண்ணை உனக்கு தரும். இந்த இஸ்லாமிய நாட்டை விட்டு காபிரா நாட்டுக்கு எடுத்து செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள். அப்படி சொல்ற காரணத்தினால இவர் என்ன செய்யறாரு, சரி என்ன பிரச்சனை சொல்லி அந்த நாட்டுக்கு இஸ்லாமிய நாட்டுக்கு போய் அங்கே திருமணம் செய்கின்றார். அப்ப இவர நோக்கம் வந்து என்ன இந்த அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர் அந்த ஹிஜ்ரத்தை செய்யவில்லை. அவன் செல்வதெல்லாம் வந்து என்ன அந்த திருமணம் நடக்க வேண்டும், அதற்காக வேண்டித்தான் செல்கின்றார். ஆக இந்த கடைசி இரண்டு நபரும் அதாவது உலகத்தை பெற்றுக் கொள்வதற்காக சென்றவனும், அடுத்தது ஒருவரை திருமணம் செய்வதற்காக வேண்டி செல்கின்றான். சரியா? அப்ப இவர்களுடைய ஹிஜ்ரத் வந்து என்ன அது என்ன நோக்க அடிப்படையில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல அதுக்கு கூலி கிடைக்காது, அல்லாஹ்விடத்துல அதுக்கு கூலி கிடைக்காது என்றதுதான் இந்த ஹதீஸ் வந்து விளங்கப்படுது.
நீயா என்ற அந்த எண்ணத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் எடுப்பார். 3 பேர செயலும் ஒன்றுதான். 3 பேர செயல் ஒன்றுதான். 3 நபரும் வந்தன ஹிஜ்ரத்து செய்கின்றார். வெளி தோட்டத்தில் பார்க்கும்போது ஹிஜ்ரத்து தான் செய்யறாங்க. அவரும் அல்லா ரசூலின் பால் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவரும் ஹிஜ்ரத் செய்கின்றார். துணையாய் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்யக்கூடியவரும் ஹிஜ்ரத் தான் செய்கின்றார். ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக வேண்டி செல்லக்கூடியவரும் ஹிஜ்ரத் தான் செஞ்சு போறார். எல்லோரும் ஒரே காஃபிலாவுல ஒரே அந்த கோஷ்டியில தான் சென்று கொண்டிருக்கின்றார். சரிதானே? ஆனால் எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப அந்த எண்ணத்துக்கு தான் கூலி. சரிதானே? எண்ணத்துக்கு கூலி. சில நேரம் வந்து நாம் செய்யக்கூடிய செயல் மேலோட்டத்துல வந்து சரியா இருக்கலாம். அல்லாஹ் ரசூல் சொன்ன விதத்துல வந்து மேலோட்டத்துல பார்க்கும் போது செயல் இருக்கும். ஆனால் நீயத்து வந்து பிழையாக இருந்தால் அதுக்கு கூலி கிடைக்காது. சரிதானே? ஒருவன் தொழுகின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் தொழுகின்றான். சரிதானே? ஆனால் எண்ணம் என்ன? அந்த தொழுகை அவனுடைய அதாவது வந்து மேனேஜருக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லது வந்து இந்த மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவன் ஒரு தொழுகையாளி என்று மக்கள் நம்ப வேண்டும் என்ற காரணத்தை அந்த எண்ணத்தோடு தொழுகின்றான் என்றால் அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்துல கூலி கிடையாது. சரிதானே? ஒருவன் குர்ஆனை அழகாக ஓதுகின்றான். அவனுடைய நோக்கம் மக்கள் என்னை புகழ வேண்டும், என்னுடைய இந்த ஓசையை கேட்டு மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று இருந்தால் அந்த அந்த எண்ணத்துக்கு வந்து அந்த செயலுக்கு கூலி கிடைக்காது. குர்ஆனத்தான் ஓதுறது வந்து ஒரு நன்மையான விஷயம், ஒரு வணக்கம். அப்படித்தானே? குர்ஆனை ஓதுவது வணக்கம், அதுக்கு கூலி இருக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் எண்ணம் பிழையாக இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிட்டு விட்டால் எண்ணம் கட்டாயம் வந்து சரியாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த செயலை செய்கின்றன என்ற இஹ்லாஸ் கட்டாயம் அமைய வேண்டும். அப்போதுதான் வந்து அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, அடுத்ததாக ஹிஜ்ரத்துடைய பிரிவுகள், ஹிஜ்ராவுடைய பிரிவுகள். இந்த ஹிஜ்ரத்துடைய பிரிவுகளை சொல்லும் போது ஷேக் உசைமீன் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸிலே இருந்து அவருக்கு நான் பெறக்கூடிய விளக்கம், அந்த பெறக்கூடிய விளக்கத்திலிருந்து அவர்கள் வந்து இதை 3ஆக பிரிக்கின்றார்கள். அல் ஹிஜ்ரத்து தக்கூனு லில் அமல் வ தக்கூனு லில் ஆமில் வ தக்கூனு லில் மக்கான். சொல்றாங்க, ஒருவர் செய்யக்கூடிய இந்த ஹிஜ்ரத் இருக்கின்றது அது 3 விதமாக நான் பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன, முதலாவது நாம் எடுத்துக்கோ மக்கானை எடுத்துக்கோ. ஹிஜ்ரத்துல் மக்கான், அந்த இடத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹிஜ்ரத். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹிஜ்ரத், அதுக்கு ஹிஜ்ரத்துல் மக்கான் என்று சொல்லலாம். சரிதானே? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது. அப்ப நான் என்ன சொன்னோம், ஏன் போறான் மனிதன்? அங்க நோக்கங்கள் பல இருக்கின்றது. ஒருவன் வந்து நல்லெண்ணத்துடன் சென்றால் அவனுக்கு அது கூலி கிடைக்கும். சரி, அப்ப இதுக்கு ஹிஜ்ரத்துல் மக்கான் என்று சொல்றோம். உலமாக்கள் கூறுகின்றார்கள், ஒருவன் தான் இருக்கக்கூடிய ஊர்ல அவனால் பாவச் செயல்களான்றது இன்னும் மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்ளவும் முடியாது, அதுக்கு தடையாகவும் இருக்கின்றார் என்றிருந்தால் அந்த ஊரில் இருந்து அவன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அந்த ஊரில் இருந்து அவன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். சரிதானே? அந்த காபிரான நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்தை பார்த்து அவன் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய ஈமானுக்கு ஆபத், அவனுடைய மார்க்கத்துக்கு வந்து என்னது ஆபத்தாக அமையும். மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், ஏன் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை? சரிதானே? அப்ப அதுக்கு பதில் என்ன கிடைக்காது. நான் வந்து என்ன பூமியில வந்து பலகீனமாக இருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த இடத்துல உனக்கு வாழ முடியாது என்றால் இன்னொரு இடத்துக்கு போய் நீ வாழலாம். சரிதானே? அல்லாஹ் வந்து என்ன அவலம் தக்கூனு அர்துல்லாஹி வாசிஅன் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய பூமி உனக்கு விரிவாக இருக்கு இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். சரிதானே? அப்ப இந்த இடத்துல ஒரு ஊர்ல வாழ முடியாது என்றால், அல்ல ஒரு நாட்டுல வாழ முடியாது என்றால் வேறு நாட்டுக்கு செல்ல முடியும் என்றால் அப்படி, அல்லது அதே அந்த நாட்டுல வந்து என்ன வேறு சில பகுதிகளுக்கு சென்று நாம் வாழ முடியும். சரிதானே? அதுக்கு ஹிஜ்ரத்னு சொல்ல அப்ப கட்டாயம் செய்ய வேண்டும். ஏன்? தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொடுத்தார். இதே நேரத்துல தான் வாழக்கூடிய நாடு காஃபிரான நாடுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு வந்து நாம் வாழக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா, இந்தியா, சரிதானே? காஃபிரான நாடுகள் தன்னுடைய மார்க்க அடிப்படையில செயல்படுவதற்கு எங்களுக்கு தடை கிடையாது. மார்க்க சட்ட திட்டங்களை கொண்டு நாம் செயல்படுவதற்கு எங்களுக்கு தடை இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஐவேளை தொழுகையை நாம் சாதனை தொழலாம். அதே போல வந்து ஏனைய நோன்பு நோட்கலாம். பிறநாள் அதே போல தொழுகைகள் அந்த சடங்குகளை நாம் செய்யலாம். எங்களுடைய மார்க்க சடங்குகளை செய்வதற்கு எங்களுக்கு தடை கிடையாது. சரிதானே? அப்படி இருக்குமான அப்படியான நாடு என்றால் அதிலிருந்து வேற நாட்டுக்கு செல்வது இந்த இடத்துல வந்து என்ன அதாவது முஸ்லிமான நாட்டுக்கு செல்ல முடியும் என்றால் ஓகே, ஒருவருக்கு அப்படி வசதி இருக்குமே என்றால் போகலாம். சரிதானே? ஆனால் கட்டாயம் இல்லை. ஏன்? அவனுக்கு வாழ முடியும். மார்க் அடிப்படையில் அவனுக்கு வாழ்வதற்கு வசதிகள் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய நாட்டொன்றுக்கு சென்றால் அது மிக நல்லது, அது மிக நல்லதாக இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருங்களை எடுக்க போறாங்க? சரிதானே? இப்படி செல்வதென்றாலும் வந்து என்ன வேற இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வதென்றாலும் பல அதுக்கு வந்து என்ன அதாவது வந்து இடைஞ்சல்கள் இருக்கின்றன. அவைகள் இல்லை என்றால் ஒருவன் போக முடியும் என்றால் அது சிறந்ததாக அமையும். சரி, அப்படி இல்லை என்றால் அதே ஊர்ல நாம் அதே நாட்டுல வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதான். இது வந்து என்ன ஹிஜ்ரத்துல் மக்கா. இரண்டாவது வந்து என்ன ஹிஜ்ரத்துல் அமல். ஹிஜ்ரத்துல் அமல் என்று சொன்னால் அய்யுஹாஜல் இன்சான் மா நஹல்லாஹு அன்ஹு மினல் மஆசி வல் ஃபுசூக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலக்கிய பாவச் செயல்கள், தீய செயல்களை விட்டு விடுவது. தீய செயல்களை வந்தன விட்டு விடுவதற்கு பேர் வந்தன ஹிஜ்ரத்துல் அமல். ஒருவன் வந்தன குடிக்கிறான், விபச்சாரம் செய்கின்றான், அதே போல களவெடுக்கின்றான், இதெல்லாம் வந்தன தடுக்கப்பட்ட செயல்கள், பாவமான செயல்கள். இப்படி இந்த பாவமான செயல்களை விட்டு விட்டால் அதுக்கு என்ன சொல்றது? ஹிஜ்ரத்துல் அமல். ஹிஜ்ரத்துல் அமல் அதாவது செயலை விட்டு விடுவது. ஹிஜ்ரான்னு சொன்னால் விடுவது என்ற அர்த்தம். ஹிஜ்ரான்னு சொன்னால் அவருடைய அர்த்தம், சொல்ல அர்த்தம் விட்டு விடுவது, ஒரு செயலை வந்தன விடுவது. அப்ப இங்க அந்த பாவச் செயலை அவன் வந்தன விட்டு விடுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா சொல்லும்போது சொல்றாங்க ஹதீஸ்ல, அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார் என்றால் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஏனைய முஸ்லிம்கள் அவனுடைய நாவு, அவனுடைய கைகள், கரங்கள் இருந்து ஈடேற்றம் பெற்றார்களோ ஈடேற்றம் பெறுவார்கள் என்றால் அவன் தான் முஸ்லிம் என்றான். முஸ்லிம் என்றால் ஏனைய முஸ்லிம்கள் அவனுடைய நாவிலிருந்து, அவனுடைய கரத்திலிருந்து, கையிலிருந்து ஈடேற்றம் பெற வேண்டும். அப்படின்றால் நாவால் தொந்தரவு கொடுக்க மாட்டான், கையால் வந்து என்ன தொந்தரவு கொடுக்க மாட்டான், அவன் தான் முஸ்லிம் என்று சொல்றாங்க. சரிதானே? அது சொல்லி போட்டு சொன்னாங்க, வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன். முஹாஜிர் என்றால் எவன் அல்லாஹ் தடுத்த செயல்களை விட்டு விடுகின்றானோ அவன் சொல்றாங்க. முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த செயல்களை விடுகின்றானே அப்படிப்பட்டவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இதில் இருந்து விளங்குது வந்து இந்த என்னென்ன செயல்களை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட செயல்களை விடுவதற்கும் பேர் வந்தன
ஹிஜ்ரத்து. இது வந்து எப்படிப்பட்ட ஹிஜ்ரத்? அது ஹிஜ்ரத்துல் அமல். சரிதானே? தீய செயல்களை விடுவது என்ற அர்த்தம். இப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ் அவன் மீது ஹராமாக்கி எல்லா செயல்கள், சரிதானே? உதாரணத்துக்கு வந்துன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மனிதனுடைய உரிமைகளுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஒத்தனை வந்து திட்டுவது, ஏசுவது, கொலை செய்வது, வியாபாரத்திலே மோசடி செய்வது, மனிதர்களுடைய சொத்துக்களை அதாவது தவறான வழியிலே வந்து அபகரிப்பது, தாய் தகப்பனுக்கு அதாவது வந்து நோவினை செய்வது, அதே போல வந்து என்ன உறவுகளை துண்டிப்பது, இப்படிப்பட்ட ஏராளமான செயல்கள். இவைகள் வந்து என்ன தடை செய்யப்பட்ட செயல்கள் என்றால், அவைகளை ஒருவன் விடுவான் என்றால் அவன் என்ன ஒரு விதமான ஹிஜ்ரத் செய்கின்றான். ஒரு விதமான ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் வந்து என்ன செயலோடு சம்பந்தப்பட்ட ஹிஜ்ரத்தாக இருக்கின்றன. அடுத்த மூணாவது வந்து என்ன ஹிஜ்ரத்துல் ஆமில். ஆமில் உடைய ஹிஜ்ரத். ஆமில் என்றால் ஒரு செயலை செய்யக்கூடியவன். உடைய செயல். இன்னொன்று வந்து என்ன செயலை செய்யக்கூடியவன். அவனுடைய ஹிஜ்ரத். அவன் ஹிஜ்ரத்துல் ஆமில். ஆமிலை விடுவது, செயல் புரியக்கூடியவனை விடுவது, அவனை விட்டு ஹிஜ்ரத் செய்வது. என்ன அர்த்தம்? ஒருவன் வந்து என்ன வெளிப்படையாக பாவம் செய்கின்றான். குடி, சூது, விபச்சாரம் போன்ற செயல்களை வெளிப்படையாக பகிரங்கமாக செய்யக்கூடியவன். அப்ப இந்த செயல் ஏனைய முஸ்லிம்கள் அவனை பார்த்து வந்தன அவனை ஒதுக்குகின்றார்கள். என்றால் இவன் வந்தன மோசமானவன், இவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் அவனை விட்டு விடுகின்றார்கள். அப்ப இவர்கள் வந்தன அந்த செயல் கெட்ட செயலை செய்யக்கூடியவனை விடுகின்றார்கள், ஹிஜ்ரத் செய்கின்றார். அவனை விட்டும் ஹிஜ்ரத் செய்வது. சரிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை விட்டு ஹிஜ்ரத் செய்தார். எப்படி? தந்தைக்கு உபதேசம் செய்தாங்க, தந்தை கேட்கவில்லை. தந்தைக்கு வந்து எடுத்து சொன்னாங்க, யா அபத்தி, அல்லாஹ் என் அருமை தந்தையே, நீங்க இந்த செய்யக்கூடிய செயல்கள் இது மார்க்கத்துக்கு முரணானது. நீங்க அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்கள். இது கூடாது என்று அவங்களுக்கு அந்த தகப்பனுக்கு எடுத்து சொன்னதும் தகப்பன் மறுத்து விட்டார். மறுத்து விட்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சலாமுன் அலை, உங்கள் மீது சலாமத்து உண்டாகட்டும் என்று சொல்லி தந்தையை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். தந்தையை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். சரிதானே? அப்ப இது வந்து என்ன செயல் செய்யக்கூடியவரை விடுவது. அவன் அந்த செயலை உணர்த்தப்பட்டு அந்த பாவமான செயல்களை அவனுக்கு உணர்த்தியும் அவன் அதை விட்டு அவனை விடவில்லை என்றால், அதிலே அவன் தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கின்றான் என்றால் அவனை விட்டு ஒதுங்குவது. சரிதானே? ஆனால் இந்த பாவமான செயல் செய்யக்கூடிய ஒருவன் ஒரு பாவி, இவனை விட்டு ஒதுங்குவது, இவனை பைக்காட் பண்ணுவது, இது சம்பந்தமாக ஷேக் ஹுசைன் சொல்லும் போது சொல்றாங்க, அதே போல ஏனைய உலமாக்களும் சொல்றாங்க, அவனுக்கு அந்த நாம் செய்யக்கூடிய நசீஹத்து பயன் அளித்தால் அப்படி. சரிதானே? அதாவது வந்து அவனை நாம் விட்டு ஒதுங்குவதால் அவன் திருந்தி விடுவான் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குமேயானால் அவனை நாம் விட முடியும். அவனை நாம் விட்டு ஒதுங்க வேண்டும். அப்படி அவன் விடுவதால் இன்னும் இன்னும் பாவம் செய்வான், அதிக பாவத்திலே அதிகரிப்பான் என்றிருந்தால், அதிலே பிடிவாதம் பிடிப்பான் என்றிருந்தால் நாம் அவனை விட்டு ஒதுங்கக்கூடாது. இதுக்கு உதாரணம் வந்தன அந்த 3 நபர்கள். ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்காக சொன்னார்கள்.
அந்த யுத்தத்துல வந்து என்ன 3 சஹாபாக்கள் கலந்து கொண்டார். ஒருவர் கஅப் பின் மாலிக், மற்றது ஹிலால் பின் உமையா, அடுத்து 3வது வந்து மராரா பின் ரபி. எப்படி இந்த 3 சஹாபல் பின்தங்கினார்கள்? இவர்களை விட்டு ஒதுங்குமாறு கட்டளை வந்து, நீண்ட ஹதீஸ் பின்னுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு சென்று யுத்தத்தை முடித்து விட்டு திரும்பி விட்டார்கள். ஆனால் இவர்கள் தன்னுடைய ஊர்ல இது வரைக்கும் இருக்கின்றார். அவங்க முஸ்லிம்கள் தான் தானே. ஆனால் ஏதோ ஒரு பல இனத்தின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கடைசியாக அவர்களை விட்டும் ஒதுங்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதே போல ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் அளவுக்கு வந்தேன்னா அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டது. அவர்களை இந்த 3வரையும் ஒதுக்கி வைக்கப்பட்டது. சரிதானே. அப்ப இப்படி இந்த ஒதுக்கி வைக்கப்பட்டதால் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை விடவில்லை. கஅப் பின் மாலிக், ஹிலால் பின் உமையா அவர்கள் செய்த அந்த தவறை நினைத்து அவர்கள் வருந்திக் கொண்டிருந்தார். கடைசியில் அல்லாஹ்வுடைய தௌபா அவர்களுக்கு இறங்கியது. வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு என்ற அந்த வசனம் இறங்கியது. சரிதானே. பின்போடப்பட்ட 3 அந்த மூவர் மீது அல்லாஹ் வந்து மன்னிப்பை கொடுத்து விட்டான்ற விதத்திலே அல்லாஹ் வசனத்தை இறக்கியதும் திரும்ப அவர்கள் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக் கொள்கின்றார்கள். அப்ப இவர்களை விட்டு நோக்கம் வந்து அவர்கள் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். ரசூல் ஒதுக்கினார்கள், அவர்கள் திருந்தினார்கள். அவர்களுக்கு பல சோதனை வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் இன்னைக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் நாம விரிவா பார்ப்போம். இன்னொருவன் இப்படியாக திருந்துவான் என்ற நோக்கம் இருக்குமே, ஆனால் ஒருவனை நாம் விட்டு ஒதுங்க வேண்டும், அவனை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கும் போதும் எல்லாரும் என்ன வந்து ஒதுக்குறாங்களே, ஏன் ஒதுக்குறாங்க? நானும் இப்படி தவறாக நடந்து கொள்ற காரணத்துல தானே என்ன ஒதுக்குறாங்க. இந்த செயலை நான் வந்து இதுக்கு புற செய்ய மாட்டேன் என்று அவன் தௌபா செய்யணும். தௌபா செய்ய மீறலாம். ஆனா இன்னும் சிலர் எப்படி இருக்கின்றாங்க என்றால், இந்த பாவம் செய்யக்கூடியவங்க அவங்கள ஒதுக்க இன்னும் வந்தவன் பாவத்துல அதிகரிப்பான். அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தால் அவனை நாம ஒதுக்கக்கூடாது. இயன்ற அளவு நாம் அவனை தன் பக்கம் அழைத்து அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதனால் ஹிதாயத்தை கொடுக்கலாம். இதுதான் இந்த பாடத்தின் சுருக்கம். குறிப்பாக ஹிஜ்ரத் நாம் என்ன சொன்னோம்? ஹிஜ்ரத் 3 விதம். ஒன்று ஊரை விட்டு இன்னொரு ஊரை நோக்கி செல்வது, தன்னுடைய அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில வந்து வாழ்வதற்கு. இன்னொன்று வந்து என்ன, ஹிஜ்ரத்துல் அமல், தீய செயலை விட்டு விடுவது, அதுவும் ஒரு விதமான ஹிஜ்ரத். இன்னொன்று 3வது வந்து என்ன, ஹிஜ்ரத்துல் ஆமில், பாவமான செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவனை விட்டு ஒதுங்குவது, இதுவும் ஒரு விதமான ஹிஜ்ரத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் இந்த கேட்ட விடயங்களை கொண்டு பயன்பெறுவதற்கு, செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி